பார்ன் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிற டேக்லைனோட இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை மாத்த பிறந்த தளம். இந்த உலகத்தை ஏன் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த பிரசன்டேஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன் மாத்தி அமைக்கணும்? 80-20 ரூல் அடிப்படையில் இந்த உலகம் என்பது கட்டமைச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா ஒரு மனிதனுடைய மேக்சிமம் லைஃப் டைம் பொருளாதார தேடுதலுக்காக செலவிடப்படுது. இந்த 80-20 ரூல் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பொருளாதார தேடுதலுக்காக நம்மளுடைய லைஃப் டைமை நம்ம அர்ப்பணிக்கிறோம். பணக்காரர்கள் பணக்காரர்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அதே மாதிரி அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. 80% மெம்பர்ஸ், அதாவது 20% மக்கள் தான் மொத்த வளங்களையும் நிர்வகிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பவர் நமக்கு வேணும். அந்த பவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வழியா அமையுது. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜி இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு 15 வருடங்கள் கடந்துருச்சு. ஸோ இந்த 15 வருடங்கள்ல இந்த டெக்னாலஜி உலகம் முழுவதும் தன்னை மிகப்பெரிய அளவுல நிரூபிச்சு இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாச்சு. பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வயதுகள்ல தொட்டு பார்க்கக்கூடிய அந்த பணத்தை நாம தான் கடைசி தலைமுறை. அடுத்த தலைமுறை என்பது பணம் என்பது அவங்களுக்கு டிஜிட்டல் எண்கள் மட்டுமே. இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்பது உருவாச்சு. அந்த நேரத்துல ஒரு தேவை என்பது ஏற்பட்டது. அப்போ அந்த டெக்னாலஜி பிறந்தது. அந்த டெக்னாலஜியோட பேரு பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் கரன்சி. இதை இங்க கிரிப்டோ கரன்சின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. உலகம் முழுவதும் இந்த கிரிப்டோ கரன்சி P2P டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மேனர்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதா மாறியாச்சு. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சிக்கு மிகப்பெரிய லிவரேஜ் பவர் இருக்கு. 2010 அறிமுகப்படுத்தப்பட்ட கிரிப்டோ இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல ஏறக்குறைய 1 கோடி ரூபாயை டச் பண்ணியிருக்கு. வெறும் 68 பைசாவுக்கு அறிமுகமான அந்த கிரிப்டோவை நாம கொஞ்சம் சேகரிச்சிருந்தால் இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமை அல்லது விழிப்புணர்வு இல்லாமை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு கரெக்டான ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ் என்னெல்லாம் நடக்குதோ அதுல நாம நம்மளை முன்னிறுத்திக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு ஃப்ரண்ட் லைனரா, ஒரு ஃபோர் ரன்னரா நம்ம அந்த வாய்ப்பை பெற முடியும். ஏன்னா உலகத்துல இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல மில்லியனர்ஸ் தங்களை டெக்னாலஜி சேஞ்சஸ்ல முன்னிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ்ல உருவான ஒரு வாய்ப்பு நம்ம இந்த ஹைஃபை ஸ்பேஸ் மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது ஃபினான்ஷியலா நாம எப்படியாவது தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. காரணம் 99% நம்ம பிரச்சனைக்கு எல்லாமே ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் காரணமா இருக்கும். இன்னைக்கு அது ஒரு ஃபார்முலா வழியா, கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா வழியா டொனேஷன் பேஸ்டு ரெசிப்ரோக்கல் டொனேஷனாக நாம அனைவரும் நம்மளை ஒன்றிணைச்சுக்கிற வழியா அதை ஒரு சொல்யூஷனா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது. ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு 99% மக்களை இது பயமுறுத்திக்கிட்டு இருக்கு பல்வேறு வகையில. ஸோ ஈச் பர்சன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது யுனிக்கானது. ஆனாலும் ஒரு பொதுவான ஃபேக்டர்ல பார்க்கும்போது நமக்கு பிரச்சனைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள், இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் சேவிங்ல, அதே மாதிரி ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங். நம்ம 2 கால்ல பணம் என்பது நம்மளை நோக்கி வந்தால் நம்மளை விட்டு 4 கால்ல நம்மளை விட்டு வேகமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது போக இன்கம் இன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய விஷயம், கடன் பிரச்சனைகள், அதனால உருவாக்கக்கூடிய மன அழுத்தம், அதனால வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், இவ்வளோ பெரிய பூதாகரமான பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் அல்லது முழுமையான காரணம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பேடா இருக்கிறது தான். அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இதுவரை இல்லாம இருந்தது. இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமா, அதாவது இந்த ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை நம்ம சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா ரொம்ப குறுகிய காலத்துல இந்த லிவரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்க முடியும். ஸோ வெல்கம் ஹைஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டியில நீங்களும் இணைஞ்சு ஒரு எம்பவரிங் மூமெண்ட்ல உங்களையும் தக்க வச்சுக்கிறீங்க உங்களுக்கான ஒரு பொசிஷன் மூலமாக அப்படின்னா, இந்த கேள்வியோட மீண்டும் இந்த பயணத்தை சொல்றேன். ஆர் யூ ரெடி அப்படிங்கிற மைண்ட் செட் தான்.
ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம எல்லாரும் ஒன்றிணைகிறது மூலமா ஒரு டீம் ஒர்க்கா நம்ம கட்டமைக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம். வி டொனேட் ஈச் அதர், வி டிரான்ஸ்ஃபார்ம் டுகெதர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் சீக்கரா இருக்கு. அப்போ 20% நம்மளுடைய இந்த வளங்களை நாம 80%க்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. 100%மும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ற அனைவருக்கும் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் வழியா இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நிதி ஆதாரமாக செயல்படுது. ஃபுல்லி ஆட்டோமேட்டடா டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா இருக்கிறது மூலமா யாரோட குறுக்கீடும் இல்லாம, யாரோட இடைஞ்சல்களும் இல்லாம இந்த பிளாட்ஃபார்மை நாம பயன்படுத்த முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டூல் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் என்பது நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் கரன்சி. ஸோ யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய ஒரு தெத்தர் ஸ்டேபிளான கரன்சியை நம்ம பாலிகன் நெட்வொர்க் வழியா இங்க பயன்படுத்துறோம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் டெக்னாலஜியில உருவாயிருக்கிற இந்த யூஎஸ்டிடி நேரா வித்ட்ரா பட்டனே இல்லாம உங்க வேலெட்டுக்குள்ள நேரடியா வந்து சேரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நோ அட்மின், நோ கம்பெனி, நோ மிடில் மேன், இங்க யாருமே கிடையாது. உங்களுடைய ஹேண்ட்போன்ல இருக்கக்கூடிய ஒரு வேலெட், இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், 2 மட்டும்தான். 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங் மட்டும்தான் இந்த தளம். இதன் மூலமாக வாய்ப்பு என்பதை உருவாக்கக்கூடிய ஒரு வாசல் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்போன்ல பிரைவேட் வேலெட் வழியா இருக்கு. இதை டேப்னு சொல்லுவோம். டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன். ஹைஃபை ஸ்பேஸ் சப்போர்ட் ஃபார் 270+ வேலெட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. இதன் மூலமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எந்த நாடு, எந்த மொழி, எந்த நேரம், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லைகள் தாண்டி நாம வேலெட்ஸ் வழியா, இந்த பிரைவேட் வேலெட்ஸ் வழியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் கம்யூனிட்டி. இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் ரியல் டைம்ல, சேம் டைம்ல நமக்கு நேரடியா நம்ம வேலெட் உள்ளேயே வந்து சேருது. நோ வித்ட்ரா பட்டன், நோ பெண்டிங், நோ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள நீங்க உள்ள இணையறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்பாசிடரா, ஒரு தூதுவரா இருக்கக்கூடிய நபருடைய இன்வைட் லிங்க் வழியா தான் உங்களால இணைய முடியும். அப்ப உங்களுக்கும் அதே போன்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் அழைப்பு வழியாக நாம மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஆக நம்ம மாறுறோம். ஸோ யூ கிவ் வில்லிங்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில $50 USDT ஸ்டார்டர் டொனேஷனா கொடுக்கக்கூடிய எவ்ரி ஒன் இந்த பிளாட்ஃபார்ம்ல லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை பெறாங்க. ஏன்னா லைஃப் டைம் ஒன்ஸ் நாம கொடுக்கக்கூடிய இந்த $50 நம்மள பர்மனன்ட் பொசிஷனை இங்க எடுக்க வைக்குது. நம்ம வேலெட்டை பர்மனண்டா இதுல ஒரு பார்ட்டிசிபெண்டா மாத்துது. அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃப்ரீ அப்கிரேட் ஐடிஸ், மல்டிபிள் ஃப்ரீ ரீஎன்ட்ரி, இன்னும் சொல்ல போனா இது முழுக்க முழுக்க ஒரு ஏஐ 100% நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் அப்படிங்கிற வகையில உருவாகுது. இந்த ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் என்பது ஸ்பேஸ் 1 to ஸ்பேஸ் 5 ஒரு 5 தளங்களாக உள்ளது. இந்த 5 தளங்கள்ல நாம பார்ட்டிசிபேட் பண்றதும் நம்மளுடைய கடமையை நிறைவேற்றுறதும் ஸ்பேஸ் 1ல மட்டும்தான். முழுக்க முழுக்க ஸ்பேஸ் 2 to ஸ்பேஸ் 5 நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ என்பது 5 மடங்குகள் அதிகமாக ஒரு ஸ்பேஸை காட்டிலும் ஒரு ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஸ்பேஸ் டொனேஷன் ப்ராசஸ் $50 கொடுக்கக்கூடிய ஆக்டிவ் டோனர் எல்லாருமே பங்கேற்கக்கூடிய ஒரு இடம் ஸ்பேஸ் 1ல. அவங்க அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் 2க்கு போவாங்க. அங்க 5 மடங்கு அதிகமான ஒரு டொனேஷன் ஷேரிங் நடக்கும். ஸ்பேஸ் 3க்கு போவாங்க. அங்க 5 மடங்கு அதை விட அதிகமான டொனேஷன் ஷேரிங் நடக்கும். இந்த விதமா ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5, ஸ்பேஸ் 5க்கு போகக்கூடிய நபர் ஸ்பேஸ் 1ல வரக்கூடிய நபரை காட்டிலும் 625 மடங்குகள் அதிகமாக ரிசீவிங் டொனேஷனை பெறுவாங்க. ஸோ இங்க நாம இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய இடத்தை தக்க வச்சுக்கக்கூடிய முதன்மையானராக, போர் ரன்னராக செயல்பட்டா அப்படின்னா நீங்க ஒரு ஓனர்ஷிப் மைண்ட் செட்ல, ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ல நீங்க ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்மோட ஒரு ஓனரா மாறுறீங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது இது தனி மனிதனுடைய ஒர்க் கிடையாது. முழுக்க முழுக்க இது ஒரு டீம் ஒர்க். நீங்க உங்களை அழைத்த நண்பர், அவருடைய அப்லைன், உங்களுடைய டவுன்லைன். ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறோம். உலகம் முழுவதும் எந்த நாட்டுல வேணாலும் இருக்கலாம் மக்கள். அவங்கள இந்த டிஜிட்டல் வேலெட்ஸ் வழியா கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த ஜூம் அப்படின்ற இந்த
டூல் வழியா அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்து தெரியப்படுத்தி அவங்கள இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்யும்போது வாழ்நாள்ல ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு மல்டிபிள் டைம், இன்னும் சொல்ல போனா ஒரு இன்ஃபினிட்டி டைம், முடிவிலியாக மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் டொனேஷனை லட்சோப லட்சம் யூஎஸ்டிடியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கிராண்ட் பேரண்டாக இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்காக ஒரு டீம் பில்டிங்ல சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்னெல்லாம் நெகட்டிவா வெளியில பார்த்தோமோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள்ல எதெல்லாம் நெகட்டிவா இருந்ததோ அத்தனை விஷயங்களையும் பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் ஹைஃபை ஸ்பேஸோட இந்த பிளாட்ஃபார்ம். ஏற்கனவே சொன்னபடி ஒரு ஸ்பேஸ்ல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க $50 அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் நமக்காக எல்லா ஒர்க்கையும் தன்னுடைய பங்காக 24/7 365 டேஸ் கண்டினியூஸா பார்க்குது. இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல $250 சொல்லக்கூடிய ஸ்பேஸ் 2ஓட டொனேஷனையும், ஸ்பேஸ் 3 கூடிய 1250, ஸ்பேஸ் 4ஓட 6250, ஸ்பேஸ் 5ஓட 31250, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக இந்த சிஸ்டமே உருவாக்குது. அதன் மூலமாக நம்ம ஒரே ஒரு முறை போட்ட அந்த 50 USDT டொனேஷன் ஷேரிங் வழியா மல்டிபிளா அந்த ஒரு ஐடி மூலமாக ஒரு $3 மில்லியன் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்பது இந்த ஸ்பேஸ் லூப் வழியா உருவாகுது நண்பர்களே. மிகப்பெரிய ஆச்சரியம், ஆனால் உண்மை. இந்த உண்மையான இந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க முழுக்க சிஸ்டமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ் லூப்பாக இருக்கு. இது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பு ஆல் ஓவர் த வேர்ல்டு குளோபல் கம்யூனிட்டி வரக்கூடிய ஸ்பேஸ் 1ல வரக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகி ஸ்பேஸ் 2க்குள்ள வர்றாங்களோ அவங்க அனைவரும் ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 அடுக்கக்கூடிய வேலையை இந்த ஹைஃபை ஸ்பேஸோட லூப் என்பது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பவர் லைன் மூவ்மெண்டா நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு பண மழை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ பணம் வருது, அப்போ பயமும் சேர்ந்தே வரும். பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாமே ப்ராசஸ் என்பது லீகலாகவும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பர்ஃபெக்டாகவும் சேம் டைம்லயும் நடத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸ் லூப் என்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்கேயுமே இந்த ஃபண்ட் என்பது யாருக்கிட்டையும் போய் குவியறது இல்லை. 100% P2P ஷேரிங் அப்படிங்கிற டொனேஷன் ஷேரிங் ப்ராசஸ் தான் ஹைஃபை ஸ்பேஸ். 100% 20% உழைப்பாளிகள் மூலமாக காம்பவுண்டிங் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ், அதை என்ன சொல்லலாம்னா ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்னு சொல்லலாம். இந்த 20% இன்வைட் டொனேஷன் ஆகவும் 80% பொதுவான மழை போன்று எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹைஃபை ஸ்பேஸ். ஸோ 20% இன்வைட் டொனேஷன் ஆகவும் 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் ஆகவும் ஆக மொத்தம் 100% P2P ஷேரிங் அடிப்படையில் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ். ஸோ இதுல நாம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொன்னபடி உங்களை இந்த சிஸ்டம்க்கு அறிமுகப்படுத்தின ஒரு நபருடைய இன்வைட் லிங்கை நீங்க அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கூட நீங்க இணைஞ்சிருங்க. அப்படி இணையும் போது உங்க வேலெட்டை நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஒரே ஒரு முறை உங்ககிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த $50 டொனேஷன் என்பது இந்திய மதிப்புல ஒரு 4700 ரூபாய் இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு 30 கோடியாக மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது ஒரு ஐடியில. அந்த ப்ராசஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ டைரக்ட் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கும் இதே வாய்ப்பு உருவாகுது. நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் உங்க பொசிஷனுக்கு கீழே நெட்வொர்க் என்பது உருவாகியே தீரும். இந்த ஸ்ட்ரக்சர் என்பது உருவாக்கியே தீரும். முழுக்க முழுக்க 99% இந்த ப்ராசஸை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் டீம் பில்டரா நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம கொஞ்சம் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன செய்யறோம் அப்படின்ற கடமையை கரெக்டா செஞ்சோம்னா இந்த 20% ரியல் டைம் ரிசீவிங் டொனேஷன் என்பது மிகப்பெரிய பவர். மிகப்பெரிய பவரை நம்ம 20% இன்வைட் டொனேஷன் வழியா பெற முடியும். இது ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு. ரீபர்த் ஐடிஸ் வழியா ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் என்னன்னா, ஒரு $50 நீங்க கொடுத்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க. இந்த ஒரு பொசிஷன் நீங்க உள்ள வந்தாச்சு. உங்களை அப்படியே AI-யாக உருவப்படுத்திக்கோங்க. எப்படி எந்திரன் படத்துல ஒரு ரஜினி, ஒரு சிட்டி ரோபோட்,
மல்டிபிளா தன்னைத்தானே பெருக்கிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படையாக உருவாகுதோ அதே மாதிரி ஒரு ஐடி, உங்களோட ஒரு ஐடி 15 ஐடியா மல்டிப்ளை ஆகுது. அந்த 15க்கும் ஒரே மாதிரி பவர். அந்த 15ம் அதனுடைய பயணத்துல 225 மாத்தி அமைக்குது. இந்த 225ஓட பயணத்துல 3375 மாறுது. இது அன்லெஸ் இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 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 ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டி டைம்ஸ் இது நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஏஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல தான் இந்த சீக்ரெட்டே அடங்கி இருக்கு நண்பர்களே. நீங்க அழைப்பு சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உங்களோட இணைந்து உங்க இன்வைட் லிங்க் வழியா உள்ள இணையும் போது ஒரு $50 வாழ்நாள்ல ஒரு முறை கொடுக்கிறாரு. அந்த டைம்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா 20% இன்வைட் டொனேஷன் யார் இன்வைட் லிங்கை கொடுத்து இணைச்சிருக்கிறாங்க? நீங்க தான் இணைச்சிருக்கீங்க. அப்ப யாரை தேடி வரும் அந்த ஃபண்டுன்னா உங்க வேலெட்டுக்குள்ள வந்து சேரும் அந்த ஃபண்டு. அந்த ஃபண்டு எவ்வளோ அப்படின்னா $50ஓட 20% $10 உங்களை நோக்கி உங்களோட வேலெட்டுக்குள்ள வந்து சேர்ந்துரும். இது ஒரு முறையா? இல்ல, மல்டிபிள் டைம்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஐடி, உங்க நண்பருடைய ஒரு ஐடி 15 மல்டிப்ளை ஆகும்னு நான் சொன்னேன். இங்க ஒரு 10 மல்டிப்ளை ஆகும்போது ஒரு ரீஎன்ட்ரி அந்த ப்ராசஸ்லயும் மீண்டும் மீண்டும் $10 யாரு இன்வைட் லிங்க் கொடுத்துருக்காங்க? நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப 10 முறை மல்டிப்ளை நடந்தா 10 முறை உங்களை நோக்கி வரக்கூடிய $10 மூலமா நீங்க $100 ரிசீவ் பண்ணுவீங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு 10 மெம்பர்களை, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 25 டைரக்ட் மெம்பர்ஸை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதா வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 40 முறை ரீஎன்ட்ரி நடந்தால் உங்களுக்கு $10,000 இந்த ஸ்பேஸ் ஒன்லயே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வேலை இந்த சிஸ்டமை சரியா ஜூம் லிங்க் வழியா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு நம்மளுடைய இன்வைட் லிங்கை கொடுத்து இணைக்கிறது மட்டுமே. வாழ்நாள்ல ஒரு முறை கொடுக்கக்கூடிய $50க்கு இவ்வளவு பெரிய மதிப்பு உருவாக்கம் இருக்கா? ஒண்ணுமே செய்யாம இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கா? எஸ், இன்னைக்கு டெக்னாலஜியோட சாத்தியம் இதை உருவாக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த மிகப்பெரிய பாசிபிலிட்டியா உருவாக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த டெக்னாலஜிக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது ஸ்பேஸ் ஒன் பயணம் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல $10,000 ஸ்பேஸ் ஒன்ல உருவாக்குனா இதே ப்ராசஸ் ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5ல தொடர்ந்து நடக்கும். இதே ப்ராசஸ் அங்க நடக்கும்போது 5 மடங்குகள் அதிகமா இருக்கும்போது உண்மையிலே நான் சொன்ன மாதிரி பண மழையில நீங்க நனையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா 80% டொனேஷன் ஷேரிங் எப்படி நடக்குது? இது 2வது ரிசீவிங் டொனேஷன். இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா நீங்க இடம் பிடிச்சிட்டாலே போதும். உங்களுடைய ஒரு ஸ்பாட் என்பதை உங்களுடைய வேலெட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அன்லிமிட்டெட் பொசிஷன் மூலமாக அன்லிமிட்டெட் டொனேஷன் ரிசீவிங் அப்படிங்கிறது அந்த வேலெட்டுக்கு என்பது உருவாகிறது. ஹைஃபை ஸ்பேஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்டா வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிடுறாங்களோ அவங்க நல்லவங்க கெட்டவங்க இந்த நாடு வெளிநாடு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த வேலெட்டோடைய சீனியாரிட்டியை பொறுத்து அதனுடைய பொசிஷனை பொறுத்து இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் தொடர்ந்து கரெக்டா செஞ்சிருது. ஸோ 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் 3 லெவல்ல பிரிக்கப்படுது. இது 5 மடங்குகள். 5, 25, 125. 5 வேலெட், 25 வேலெட், அடுத்த 3வது லெவல்ல 125 வேலெட். ஏன் வேலெட்னு சொல்றோம்னா இங்க மனிதர்கள் அல்ல, முழுக்க வேலெட் தான் கனெக்ட் ஆகுது. ஒரு நபருக்கு 5 வேலெட் கூட கனெக்ட் ஆகலாம், 50 வேலெட் கூட கனெக்ட் பண்ணலாம், 500 வேலெட் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ எண்ணிக்கை என்பது வேலெட் என்பது நாம புரிஞ்சுக்கணும். அப்போ லெவல் 1ல 5 வேலெட், லெவல் 2ல 25 வேலெட், லெவல் 3ல 125 வேலெட். இந்த வேலெட்ஸ் இணைகிறது விதமா இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும் போது இந்த லெவல் 1ல 5%, லெவல் 2ல 25%, லெவல் 3ல 50% டொனேஷன் ஷேரிங் மேட்ரிக்ஸ் டொனேஷனாக ரிசீவிங் டொனேஷனாக வந்து சேருது. இந்த ரிசீவிங் டொனேஷனோட பவர் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்பேஸ் ஒன்ல லெவல் 1 அந்த 5% $2.5 ஆகவும், லெவல் 2ல 25% அப்படின்ற வகையில $12 ஆகவும், லெவல் 3ல 50% அப்படிங்கிற வகையில $25 ஆகவும் ஒரு ஐடிக்கும் உங்களோட ரிசீவிங் டொனேஷனாக மேட்ரிக்ஸ் டொனேஷனாக வந்து சேரும். நேரடியா உங்க வேலெட்டுக்குள்ளேயே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2.5 into 5, 12.5 into 25, 25 into 125 அப்படிங்கிறது ஸ்பேஸ் ஒன்ல உருவாகும். இதை 5 மடங்கு அதிகமா ஸ்பேஸ் 2லையும் 5 மடங்குகள் அதிகமா ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5லையும் நீங்க ரிசீவிங் டொனேஷனா பெறும்போது 100% டொனேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஒரு ஈகோ சிஸ்டமா செயல்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ஒன்ல மட்டும்தான் நம்மளுடைய பயணம் கடமை எல்லாமே. அந்த ஸ்பேஸ் ஒன் ஸ்ட்ரக்சரை யாரெல்லாம் பில் பண்ண போறோம், அவருடைய ஃபார்மேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கலாம்.
ஸ்பேஸ் ஒன் மேட்ரிக்ஸ் டொனேஷன்ல நீங்க ஒரு ஐடிக்கும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னா 5 25 125ங்கிற ஸ்ட்ரக்சர்ல முதல் 5 பொசிஷன்ல வரக்கூடிய டொனேஷன் நேரா உங்க பிரைவேட் வேலெட்டுக்குள்ளேயே வந்துடும். ரெண்டாவது இருக்கக்கூடிய 25 அப்படிங்கிற லெவல் 2ல 10+15 பிரியும். இந்த 10 பொசிஷன் பிஐஎஃப் வேலெட்டுக்கும் 15 பொசிஷன் ஷேரிங் உங்களுடைய பிரைவேட் வேலெட்டுக்கும் வரும். 125 இருக்கக்கூடிய L3ல பாத்தீங்க அப்படின்னா 10+30+85 பிரியும். இந்த 10 வந்து அப்கிரேட் ப்ராசஸ்க்கும் 30 பொசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஎன்ட்ரி ப்ராசஸ்க்கும் 85 பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா நேரா உங்க பிரைவேட் வேலெட்டுக்கும் வரும். அப்ப இங்கதான் அந்த சூட்சமம் இருக்கு நண்பர்களே. 5 25 125ங்கிற இந்த 155 டொனேஷன் ஷேரிங் ஒரே ஒரு $50 வந்த அந்த வேலெட்டுக்கு ரிசீவிங் டொனேஷனாக பெறப்படும். 155 பொசிஷன்ல வரக்கூடிய அந்த ரிசீவிங் டொனேஷனை இந்த சிஸ்டம்ல 105 பொசிஷன் உங்க வேலெட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்த்துறது. 50 பொசிஷன்ல வரக்கூடிய ரெவன்யூ ஷேரிங் என்பது இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்டை ஒரு ரிசீவிங் டொனேஷனை பெறக்கூடிய தகுதியை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குது. ஸோ அந்த வகையில நம்ம இந்த 5 25 125ங்கிற இந்த ஸ்ட்ரக்சரை 5 விதத்துல ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஸ்பேஸ் லூப். நான் சொன்ன மாதிரி 99% இந்த ஸ்பேஸ் லூப் நம்மளுடைய டீம் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல பெரிய உதவி பண்ணுது. இப்ப அந்த 5 வேலைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த 5 விஷயங்கள் வேற ஒன்றும் இல்லை. முதல்ல நாம எடுக்கக்கூடிய முயற்சி நம்மளுடைய இன்வைட் லிங்க் வழியா மக்களை இங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது நம்மளுடைய முயற்சி மூலமா 5 25 125 ஸ்ட்ரக்சரா ஃபில் பண்ணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப் டு டவுன் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய முயற்சி, உங்களுடைய அப்லைன் அப் அப்லைன் செய்யக்கூடிய முயற்சி, நீங்க உங்க டவுன்லைன் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த மாதிரி அப் டு டவுன் லெஃப்ட் டு ரைட் அப்படின்ற வகையில ஃபில் பண்ணும். இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம் ஒர்க், அந்த டீம் ஒர்க் வழியா வரக்கூடிய ஐடி அவருடைய லெவல் 1ல 5 தான் ஃபில் ஆக முடியும். 6வதா வரக்கூடிய ஐடி கண்டிப்பா கீழே 2வது லெவல்ல போய் தான் உட்காரும். இதை ஃபோர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த வகையில வரக்கூடிய ஸ்பில் ஓவர் கூட உங்க மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது 2வது வகை. 3வது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி அல்லது ரீபர்த்னு சொல்லலாம். அப்ப இந்த ரீபர்த் ஐடி அப்படின்றது ஒரு ஐடி 15 மல்டிப்ளை ஆகும் அப்படின்றத நான் பதிவு பண்ணேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்க அப்ளைன்ஸுக்கும் உங்களுக்கும் உங்க டவுன்லைன்ஸுக்கும் இந்த வாய்ப்பு என்பது உருவாகும். அப்படி உருவாகும் போது அந்த உருவாகிற புது ஐடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சார்பாக உங்களுடைய ஏஐ மாடலாக இந்த சிஸ்டம்ல யாரெல்லாம் புதுசா இணைஞ்சிருக்காங்களோ, செயல்பாட்டாளர்களா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஃபில் ஆகாம இருக்கக்கூடிய காலியான இடங்களை எல்லாம் இந்த ரீஎன்ட்ரி ஐடி ஃபுல்லா ஃபில் பண்ணி எங்கேயுமே கேப் இல்லாம ஃபில் பண்றது மூலமா இதுல வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட் அத்தனை பேருக்கும் அவங்க செயல்படுறாங்களோ இல்லையோ அவங்க இந்த சிஸ்டம்ல வந்து இடம் பிடிச்ச காரணத்துக்காகவே அந்த பிளாட்ஃபார்ம்ல மேட்ரிக்ஸ் டொனேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய இந்த பாசிபிலிட்டி என்பதை உருவாக்குது. இது ஒரு பெருமழை வருமானம். இதை தாண்டி இந்த சிஸ்டம்ல பெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு. அதன் வழியா வரக்கூடிய ஐடிஸ், அதன் வழியா வரக்கூடிய ரீஎன்ட்ரி ஐடிஸ், அதன் வழியா வரக்கூடிய அப்கிரேட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம்ல ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. இது 4வது வகை. 5வது பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம்ல இன்னும் புதுமையான ஒரு கான்செப்ட், புதிதாக வரக்கூடிய மக்களை ஏற்கனவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வழியா அந்த சீனியர்ஸ் எல்லாமே ஏஐயாக உருமாற்றம் பெற்று வரக்கூடிய மெம்பர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய ஐடிஸை மழையாக ஸ்பேஸ் 1ல ஃபில் பண்றது மூலமா யாரெல்லாம் புதுசா இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வேலெட்டை புஷ் பண்ணி ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5க்கு கொண்டு போற வேலை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் வழியா நடக்கக்கூடிய விஷயம்தான் பவர்ஃபுல்லான 5வது மெத்தட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மெத்தடை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹைஃபை ஸ்பேஸ் லூப் உங்களுடைய ஒரு இமேஜினேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெரி பவர்ஃபுல் சிஸ்டம். இந்த பவர்ஃபுல் சிஸ்டம்ல நீங்க ஒரு பார்ட்டிசிபென்ட்டா உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடி வாழ்நாள்ல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அது போல இந்த $50ல உங்களுடைய இணைவு 155 டொனேஷன் ஷேரிங்ல நீங்க ஒரு ஏஐயாக மாறிடுறீங்க. அப்படி ரிசீவ் பண்ணக்கூடிய உங்களுடைய 155 பொசிஷன்ல உங்கள் தேவைக்கும் அதன் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு 32% டொனேஷன் ஷேரிங்க இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபென்ட்டுக்கு உங்கள் மூலமாக இந்த சிஸ்டம் ஐடியாக கொடுக்குது. அப்படி ஐடியாக கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கேப் இல்லாம ஃபில் பண்ற முறையில இருக்கிறதுனால இந்த பார்ட்டிசிபென்ட் அனைவருக்குமே இந்த மேட்ரிக்ஸ் ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும்ங்கிறத இந்த இன்டெலிஜென்ட் அல்காரிதம் நம்மளுக்கு என்ஷூர் பண்ணுது.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதுல பார்ட்டிசிபெண்டா இருக்கக்கூடிய எவ்ரி ஒன் அவங்க என்ன பெற போறாங்க தெரியுங்களா? கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை. இதன் மூலமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் மூலமா நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஏற்கனவே சொன்னபடி இந்த சிஸ்டமோட அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கட்டமைக்கிறீங்க, உங்க முயற்சி மூலமா கட்டமைக்கிறீங்க அப்படின்னா, அப்படிங்கிறது நீங்க உங்க ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி மக்களை இணைக்கும் போது உங்களுடைய முதலாவது லெவல்ல 5 வேலெட் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி முடியக்கூடிய ஒரு 5 வேலெட் உங்க ரெஃபரல் லிங்க் வழியா வரும்போது உங்களுக்கு 20% இன்வைட் டொனேஷனும் 80% மேட்ரிக்ஸ் டொனேஷனும் ரெண்டுமே கிடைக்கும். அது எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா, ஒரு ஐடிக்கும் $10 என்பது 20% இன்வைட் டொனேஷன். அது போக மேட்ரிக்ஸ்ல முதல் லெவல்ல 5% அப்படிங்கிற அடிப்படையில் $2.5 உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடிக்கும். அப்ப $50 பிளஸ் $12.5 டோட்டலா $62.5 நீங்க முதல் லெவல்லயே பெற முடியும். ஒரு ஐடிக்கும் $12.5 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 10 பிளஸ் 2.5. அதே மாதிரி ஒரு ஐடிக்கும் ரெண்டாவது லெவல்ல இருந்து கிடைக்கக்கூடியது 25% ஷேரிங். உங்களுடைய பொசிஷன்ல இருந்து இங்க வரக்கூடிய 25 பொசிஷனை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா 10 பிளஸ் 12.5 உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடியில இருந்தும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இங்க ரிசீவிங் டொனேஷனா பெறக்கூடிய வகை ஏற்கனவே சொன்னபடி 10 பொசிஷன் அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பொசிஷன் 1 to 5 அண்ட் 11 to 15 இந்த பொசிஷன்ல வரக்கூடிய அந்த ரெவன்யூ ஷேரிங் பாத்தீங்கன்னா பெய்ட் ஃபார்வேர்டுங்கிற வேலெட்டுக்கு போகும். அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 15 பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா 12.5 into 15 பொசிஷன் $187.5 உங்களுக்கு உங்களுடைய பிரைவேட் வேலெட் உள்ள ரியல் டைம்ல வந்து சேரும். அது போக 125 பொசிஷன் இருக்கக்கூடிய தேர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேட் வேலெட்ல முதல் 10 into $25 $250 எப்ப ட்ரிகர் ஆகுதோ உங்களுடைய யூஐடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆகுற ப்ராசஸ்ல $250 உருவாக்கி உங்க கையில இருந்து இல்ல, இந்த ஸ்பேஸ் லூப் அல்காரிதம் உங்களுக்காக உருவாக்கி உங்க ஐடியா அப்கிரேட் பண்ணி ஸ்பேஸ் 2க்கு கொண்டு போயிருது. ஸ்பேஸ் 2க்கு போன அந்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய முழுக்க ஆட்டோமேட்டிக்கான குளோபல் பயணம் என்பது ஸ்டார்ட் ஆகுது 5 மடங்குகள்ல. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிரீனா இருக்கக்கூடிய ஃபில்லிங் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 பொசிஷன்ல வரக்கூடிய ரெவன்யூ ஷேரிங் உங்களுக்கு $750 உருவாக்கும். அதன் மூலமா ஒரு $50 அங்க ரிசீவ் ஆகக்கூடிய அந்த ரீஎன்ட்ரி வேலெட்லயும் ஒரு $50 மூலமாகவும் ஒரு ஐடி கிரியேட் ஆகும். உங்களுக்கு ரீபர்த் அப்படிங்கிறது நடக்கும். அதுல உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரியாக உங்களுக்கு உருவாயிருக்கும். இது போக இருக்கக்கூடிய 85 பொசிஷன்ல டோட்டலா 25 into 85 டோட்டலா 2125 USDT உங்களுடைய மூன்றாவது லெவல்ல இருந்து பெறக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த பயணம் எல்லாருக்குமே உறுதியா கிடைக்கும். இந்த பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்துல 5 25 125ங்கிற இந்த விஷயத்த உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு டைம் நம்மள ஆக்டிவ் டோனரா மாத்துறதுக்கு ஜோடாப் ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு முறை $50 என்பதை இந்த சிஸ்டம்க்கு டோனராக நீங்க கொடுத்து உள்ள வரீங்க. இது கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ். இந்த கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ் என்பது உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ் அந்தந்த நாடுகள்ல லீகலா பல்வேறு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் ப்ராசஸ் அப்படி சொல்லலாம். இன்சூரன்ஸ் என்ன மாதிரியான ஒரு உருவாக்கம் அதோடைய ஃபார்முலா என்னன்னா கிரவுட் ஃபண்டிங் தான். மக்கள் அனைவரும் தங்களுக்காக தங்களுடைய இயன்ற பிரீமியம் அவங்க பே பண்றாங்க. அதன் மூலமா யாரோ ஒருத்தருக்கோ அல்லது மொத்தமான ஒரு சில மக்களுக்கோ ஏற்படுத்தக்கூடிய துயரத்தை அந்த பணத்தோட ஃபைனான்சியல் பவரை வச்சு ஓரளவுக்கு நம்ம ஈடுகட்ட முடியுங்கிறது தான் இன்சூரன்ஸ் ப்ராசஸ். அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ், அதே மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளை நாம இந்த மாதிரி கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ் மூலமா ஒரு நாடுகள்லயும் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸை இந்த கிரிப்டோ கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ் வழியா இன்னும் எளிமைப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல கலந்துக்கிற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் என்ன கொடுக்குறாங்க, 50 USDT மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கையில இருந்து கொடுக்குறாங்க. அதன் மூலமா இந்த பயணம் உருவாகுது. ஒரு ஐடியில $3450 என்பது உருவாகும் ஸ்பேஸ் 1ல மட்டும். இந்த $3450 நான் ஏற்கனவே சொன்னபடி 4 வேலெட்ல மூலமா உங்களுக்கு பெறப்படுது. அப்கிரேட் வேலெட், ரீஎன்ட்ரி வேலெட், பெய்ட் ஃபார்வர்ட் வேலெட் அட் பர்சனல் வேலெட். இதன் மூலமாக இந்த 3450 உங்களுக்கு கிடைக்கிறது போக இந்த சமூகத்துக்கும் நீங்க உங்களால் ஆன உதவிய ஒரு ஏஐ ஆக மாறி செய்யறீங்க. இதே ப்ராசஸ் ஸ்பேஸ் 2ல இதே ஃபார்மேட்ல நடக்கும்போது ஒரு ஐடி வழியாக உருவாகக்கூடிய அந்த 5 25 125 அந்த ஸ்ட்ரக்சரை நாம கட்டமைக்கல. நமக்கு அப்புறமா யாரெல்லாம் ஸ்பேஸ் 2க்கு குவாலிஃபை ஆகி உலக அளவுல இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வராங்களோ டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில் அவங்க 5 25 125 அடுக்கப்படுவாங்க. உங்க பொசிஷன்ல நீங்க பெறக்கூடிய தொகை
ஸ்பேஸ் ஒன்ல வாங்கினதை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக $17,250 ஒரு ஐடியில உருவாகுது நண்பர்களே. நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்பேஸ் ஒன்னோட பயணத்துல உங்களோட ஒரு ஐடி 15 ஐடியா மல்டிப்ளை ஆயிருக்கும். அந்த 15ம் ஒன் பை ஒன்னா அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் டூ நோக்கி வரும்போது அந்த 15 முறை 17,250 ஸ்பேஸ் டூல ரிசீவ் பண்ணும். இது கண்டினியூஸ் எஃபெக்டா நடக்கும் நண்பர்களே. ஸோ இதன் மூலமாக ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 எல்லாம் நடக்கும் போது ஒரு ஃபார்வேர்டு பயணம் நடக்குது. ஸ்பேஸ் ஒன்ல இடம் பிடிக்கிற ஒரு ஐடியும் ஃபார்வேர்டு பயணத்துல ஒரு ஐடி $3,450 ஸ்பேஸ் ஒன்லயும், ஒரு ஐடி ரெண்டாவது ஸ்பேஸ்ல 17,250 அதே ஐடி ஸ்பேஸ் 4ல 86,250 4,31,36,250 ஸ்பேஸ் 4லயும், ஸ்பேஸ் 5ல 21,56,250 ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு $3 மில்லியன் இந்த ஃபார்வேர்டு பயணத்துல ஒரு வேலட் வழியா ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதே மாதிரி உங்களுடைய 15 ரீஎன்ட்ரியும் ஃபாலோ பண்ணி செயல்படுத்தும். அந்த 15ம் மீண்டும் ஒரு 225 உருவாக்கும். அதுவும் இதே மாதிரி பயணத்தை உருவாக்கும் நண்பர்களே. இதுக்கு ஒரு என்லெஸ் எஃபெக்ட். இந்த சிஸ்டமோட இந்த ஆட்டோ பில்டிங், இந்த ஒரு சிஸ்டமோட்டிக்க ஒரு ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் ஷேரிங், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் பேலன்சிங் டைரக்ஷன்ற ஒரு புதுமையான மெத்தட் வழியா உருவாக்கி இருக்கிற அந்த 5வது ஒரு பவர் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்பேஸ் ஒன்ல பயணப்பட்டு ஸ்பேஸ் டூல 5 மடங்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் ரிசீவிங்கை பெறக்கூடிய ஒரு வேலட்டும் அதனுடைய கருணை பார்வையாக புதிதா வந்திருக்கிறவங்களுக்கும் அந்த டொனேஷன் ஷேரிங் அவங்க ஐடியாக மாற்றப்பட்டு ஸ்பேஸ் ஒன்னுடைய ரீஎன்ட்ரி ஒரு 25 ஐடியாக ஸ்பேஸ் ஒன்னை ஃபில் பண்ணுதுங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் 3ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 125 ஐடி ஸ்பேஸ் ஒன்னை ஃபில் பண்ணுது. ஸ்பேஸ் 4ல இருந்து பாத்தீங்கன்னா 625 ஐடி ஸ்பேஸ் ஒன்னை ஃபில் பண்ணுது. ஸ்பேஸ் 5ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபில்லிங் $3,125 ஐடியாக ஃபில் பண்ணுது. ஸோ இந்த பயணம் என்பது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பயணம். நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ, செமி ஆக்டிவா இருக்கீங்களோ, இல்ல பேசிவா இருக்கீங்களோ, நீங்க எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஹைஃபை ஸ்பேஸ் லூப் உங்களுக்கு ஒரே மாதிரி என்ஷூர் பண்ணுது. எவ்ரி ஒன் கேன் ரிசீவ் டொனேஷன்ங்கிறத என்ஷூர் பண்ணுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல பயனடையக்கூடிய பயனாளிகளுக்கு ஒரு பணமழை யுஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சி வாயிலாக கிடைக்குது. இந்த யுஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு டிஜிட்டல் அசெட் நண்பர்களே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அசெட்டை 10x, 100x, 1000x, ஈவன் 5000x கூட நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இங்க கொட்டி கிடக்கு. அதனாலதான் அதை நம்ம லிவரேஜ்னு சொல்றோம். இங்க 2 பவர் இருக்கு. கிரிப்டோவோட பவர் பிளஸ் மக்களுடைய நெட்வொர்க் பவர். இது ரெண்டையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஹைஃபை ஸ்பேஸ் என்பது ஒரு 10 வருட உழைப்புல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட் இருக்கலாம். அந்த மிகப்பெரிய ரியாலிட்டியை, அந்த ட்ரீமை, ஒரு ட்ரீம் லைஃபுக்கான ஒரு ஃபண்டை நீங்க இங்க பெற முடியும். இந்த 2 பவரையும் பயன்படுத்தி ஹைஃபை ஸ்பேஸ்ல நீங்க அதை பொருளாதார சக்தியாக நீங்க மாத்துறது மூலமா. ஸோ உங்களுடைய ட்ரீம் உங்களை இயக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஏற்கனவே சொன்னபடி உங்களுடைய எண்ணம் சொல்லாகவும், சொல் செயலாகவும், செயல் பழக்கமாகவும், பழக்கம் வாழ்க்கையாகவும் மாறக்கூடிய வகையில ஹைஃபை ஸ்பேஸ் உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க. ஒரு ட்ரீம் ஏற்படுத்துங்க. ட்ரீம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ஏற்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு ஐடியோட ஒரு டிராவல் கீழே போட்டிருக்கிற அந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $3 மில்லியன் உங்களுக்கு உருவாக்கும். ஒரு ஐடியில இது சாத்தியப்படும் அப்படிங்கிறது உண்மையானால் உங்களுடைய மல்டிபிள் ஐடிக்கு எவ்வளோ பவர் உண்டாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் அசியூம் பண்ணி பாருங்க. இந்த மல்டிபிள் ஜூம் செஷன் வழியா நீங்க பேச வேண்டிய தேவையில்லை. இங்க ஒரு பிரசன்டர் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க. அது வழியா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இந்த பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்துங்க. மல்டிபிள் ஜூம் செஷன்ல மல்டிபிள் சப்ஜெக்ட் வழியா அவங்களுக்கு ஒரு தனி மனிதருக்கோ அல்லது ஒரு குழுவாக இருக்கக்கூடிய என்ஜிஓ போன்ற அமைப்புகளுக்கோ ஃபண்ட் ரைசிங் செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்துறது வழியா அவங்களுக்கும் நீங்க வாழ்க்கையில ஒரு ஒளியை ஏற்றி வைக்கிறீங்க. இது மூலமா ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூவ்மெண்டா இந்த ஹைஃபை ஸ்பேஸ் என்பது பயணம் அமையுது. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் என்பது முழுக்க ஒரு Web3 பிளாட்ஃபார்ம் வழியாக என்ஷூர் பண்ணப்பட்ட செக்யூரபிளான ஒரு வேலட் ரிசீவிங் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரிப்டோவை நீங்க ரொம்ப சேஃபரா பயன்படுத்திக்க போறீங்க. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா 105 மொழிகள் மூலமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எந்த நாட்டுல இருந்து வேணாலும் அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகள் வழியா நம்ம சொல்ல முடியும். இப்போ இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் என்பது இல்லாம நிறைய பேர் எப்படி கொண்டு போறது, இந்த ப்ராசஸை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தடுமாறுவாங்க. ஆனா இங்க ஹைஃபை ஸ்பேஸோட குளோபல் சப்போர்ட் டீம் உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு 300 டேஸ் அவைலபிளா இருக்காங்க. ஸோ கண்டினியூஸா மல்டிபிள் ப்ரெசன்டேஷன்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜில் நடக்குது.
இதை சரியா பயன்படுத்தினா இந்த 300 டேஸ்ல நம்ம லைஃப் ஸ்டைலையே மாத்தி அமைக்க முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்கு உங்களுக்கு இன்னொரு பவர் இருக்கு. உங்களுடைய சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு அழைப்பு கொடுங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் சோஷியல் மீடியாவில் அவைலபிளா இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஷேரிங் எல்லாமே நீங்க ஹைஃபை ஸ்பேஸோடைய ஹைஃபை குளோபல் டீமுடைய டெலிகிராம் சேனல்ல நிறைய தகவல்களை நீங்க பெற்று அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான். வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், எந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்மளை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு 10 வருட உழைப்புல உங்களுக்கான பொருளாதார இலக்கை ஒரு வருடத்துல சாதிக்க போறீங்க அப்படின்னா எஞ்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு லாபம். இங்க நம்ம என்ன பண்றோம்னா பணம் மட்டுமல்ல, நேரம் மட்டுமல்ல, மக்களையும் சம்பாதிக்கிறோம். நம்மளால இயன்ற அளவுக்கு மக்களுக்கும் உதவுறதுக்கு ஒரு பவர் நமக்கு இங்க கிடைக்குது. அது பொருளாதார பவர். ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை ஷேர் பண்றது மூலமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விருட்சத்தை ஒருத்தருக்கும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஹைஃபை ஸ்பேஸோட இந்த பயணம் ஒரே ஒரு முறை கொடுக்கக்கூடிய ஜோடாப்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் 50 USDT டொனேஷன் வழியா அமையுது. ஒரு விதைக்குள்ளதான் ஒரு கார்டே இருக்கு. ஸோ ஒரு ஊத்து தண்ணி மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு வேலெட்டை ஒரு முறையும் நீங்க டேப் பண்ணும்போது மகிழ்ச்சி அடைவீங்க. அது மாதிரி நிறைய மகிழ்ச்சியான ஷேரிங்ஸ் இங்க வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இன்னும் மல்டிப்ளை பண்ண முடியும், இன்னும் ஸ்மார்ட்டா பயன்படுத்த முடியுங்கிற ஒரு வாய்ப்பு தான் சாம் ப்ராஜெக்ட், ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ப்ராசஸை நீங்க உருவாக்கி இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தனித்தன்மையான ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அந்த இடத்த இன்னும் பவர்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சாம் ப்ராஜெக்ட்ல நீங்க 1+5 பொசிஷனை நீங்க எடுத்து பண்ணலாம். இந்த விஷயத்தை இன்னும் டீடைல்டா பாக்குறதுக்கு தனியான ஒரு ஜூம் செஷனே இருக்கு சாம் ப்ராஜெக்ட் சம்பந்தமா. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐடி மூலமா $3450 உருவானால் இது 6 முறை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாத்துக்குமே ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப் தான். இன்னைக்கு நீங்க இதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இம்மீடியட்டா உங்களை அழைச்ச நண்பர்கிட்ட இருக்கக்கூடிய ரெஃபரல் லிங்கை வாங்கி உங்க வேலெட்டை இம்மீடியட்டா கனெக்ட் பண்ணுங்க. அது எனி வேலெட் கனெக்ட் பண்ண உடனே ஒரு 51 USDT பாலிகன் பிளஸ் ஒரு POL கேஸ் ஃபீ காயினை வச்சுட்டு இம்மீடியட்டா உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்க. அதன் மூலமா இந்த என்டையர் ஜீனியாலஜியில உங்களுடைய பர்மனன்ட் பொசிஷனை எடுத்துடுறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஹைஃபை ஸ்பேஸோடைய இன்வைட் லிங்க் உங்களுக்கு உருவாயிருது. அந்த இன்வைட் லிங்கை பயன்படுத்தி லட்ச மக்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம ஷேர் பண்றது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம லைஃப் ஸ்டைல வி க்ரோ டுகெதர். இங்க நாம யாருமே தனிச்சு இல்லை. நம்ம வேலெட் எல்லாமே உலகம் முழுவதும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால நாம எல்லாருமே பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பு மூலமா எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஹைஃபை ஸ்பேஸ் என்பது உருவாக்கி இருக்குன்னு சொல்லி எனக்கான இந்த ஷேரிங்கை சொல்லி முடிக்கிறேன். இந்த பயணத்தை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதே டாக்டர் மதி சார். அதன் மூலமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு $2700 என்பது வெறும் $50 மூலமாக ஒரு ஐடியில ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னா இன்டூ 6 ஐடி அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான பெரிய பொருளாதாரம் இதன் மூலமாக அமையும் என்று சொல்லி இந்த ஷேரிங்கை நான் ஸ்டாப் பண்றேன். இந்த நேரம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.